அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கேட்காம் தமிழ் யூடியூப் சேனல். நான் ஸ்ரீதர். இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு ஆட்டோகேடை கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணாமல் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் எல்லாமே வந்துட்டு எல்லா சாஃப்ட்வேருமே நம்ம கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணி தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். சாஃப்ட்வேரோட புது வெர்ஷன் வர நம்ம ஹார்ட்வேரையும் அப்டேட் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தோம். பட் இப்போ கொஞ்ச நாளாக பார்த்தீங்க அப்படின்னா நிறையா சாஃப்ட்வேர்ஸ் வந்துட்டு க்ளவுடு பேஸ் சாஃப்ட்வேராக வந்துட்டுருக்கு. க்ளவுட் பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே வந்து ப்ரௌசர் மூலமாகவே நம்ம வந்து ஆப்ரேட் பண்ணுற மாதிரியான சாஃப்ட்வேர்ஸ். உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ நம்ம வாட்ஸ்அப் எடுத்துக்குவோமே, வாட்ஸ்அப்லாம் முன்னாடி நம்ம செல்ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். அதே மாதிரி கம்ப்யூட்டரில் வேணும் அப்படின்னாலும் கம்ப்யூட்டரில் ஆப்பாக இன்ஸ்டால் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா web.whatsapp.com அப்படிங்கிற சைட்டில் போனோம் அப்படின்னா நம்ம இன்ஸ்டால் பண்ண வேண்டியதில்லை, நம்ம ப்ரௌசர்லேயே ஓப்பன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டெலகிராம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதே மாதிரி நம்ம ஆட்டோகேட் சாஃப்ட்வேருமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வெப் பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. பட் இன்டர்நெட் கம்பல்சரியாக வேணும். பட் நம்மளுக்கு ஹார்ட்வேர் வந்து அவ்வளோவா தேவையில்லை. நம்ம இருக்கக்கூடிய நார்மல் ஹார்ட்வேர்லேயே நம்ம இதை வந்து ரன் பண்ண முடியும். ஆல்ரெடி நம்ம ஆட்டோகேடில் நிறையா வெர்ஷன்ஸ் பார்த்துருக்கோம். ஆட்டோகேட் மொபைல் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஆட்டோகேட் எப்படி மொபைல் எப்படி நம்ம அந்த சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்துருக்கோம். ஆட்டோகேடை கம்ப்யூட்டரில் எப்படி ஒர்க் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறதும் நம்ம நிறைய டியூட்டோரியல்ஸ் பார்த்துருக்கோம். இந்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு ஒரு ப்ரௌசரில் எப்படி ஆட்டோகேடை இன்ஸ்டால் பண்ணுறது, இன்ஸ்டால் பண்ண வேண்டியதில்லை, எப்படி அதை நம்ம ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கு web.autocad.com அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டுக்கு நீங்கள் லாகின் பண்ணிக்கங்க. அந்த வெப்சைட் நீங்கள் ப்ரௌஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வெப்சைட் வரும். இந்த வெப்சைட்டோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வெப்சைட்டுக்குள்ளே போனதே உங்களுக்கு இது மாதிரி தான் வெப் பேஜ் இருக்குது. நான் இந்த வீடியோ க்ரியேட் பண்ணும்போது இது மாதிரி இருக்குது. பட் எப்போ வேணாலும் அது சேஞ்ச் ஆகலாம், உங்களுக்கே தெரியும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சைன்இன் பண்ணணும். உங்களுக்கு அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணலாம். நீங்கள் நார்மலாக அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 30 நாள் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் ஆஸ் ஏ ட்ரையல் வெர்ஷனாக. இல்லை நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, இல்லை வந்து ஒரு எஜுகேட்டராக இருக்கீங்க, ஒரு யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இவங்க வந்து ஃப்ரீ அக்சஸ் கொடுக்குறாங்க. நம்ம ஃப்ரீயாகவே வந்து இதையை இன்ஸ்டால் பண்ணி ஃப்ரீயாகவே இதை நம்ம வந்துட்டு லாகின் க்ரியேட் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணிக்க முடியும். இதுக்கு எதுவும் நம்ம பேமெண்ட்லாம் பண்ண வேண்டியதில்லை. ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க, கரண்ட்டில் இப்போ நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் ஸ்டூடெண்ட் ஐடி கார்டு கேட்பாங்க. அதே மாதிரி நீங்கள் எஜுகேட்டராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்டாஃப் ஐடி கேட்பாங்க. உங்களுக்கு ஆல்ரெடி அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட்டு சைன்இன் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு லாகின் பண்ணிக்கங்க. அப்படி அக்கௌண்ட் இல்லை, நீங்கள் ஸ்டூடெண்ட்டாகவும் இல்லை எஜுகேட்டராகவும் இல்லை அப்படின்னா க்ரியேட் அக்கௌண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா 30 டேஸ்க்கு நீங்கள் வந்து ஃப்ரீ அக்சஸ் பண்ண முடியும். அது மூலமாக நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, எஜுகேட்டராக இருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் இதை ப்ரெஸ் பண்ணுங்கள். இதை ப்ரெஸ் பண்ணதே உங்களுக்கு வந்துட்டு இப்படி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த விண்டோவில் வந்துட்டு கெட் ஸ்டார்டட் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் இந்த கெட் ஸ்டார்டட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு வீடியோ இருக்குது, இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறது தெரிஞ்சிக்கலாம். நான் இப்போ வந்து கெட் ஸ்டார்டட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதே நீங்கள் எஜுகேட்டர் ரோல் அப்படின்னு கேட்குது. நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் ஸ்டூடெண்ட்னு கிளிக் பண்ணிக்கிங்க, இல்லை எஜுகேட்டராக இருந்தீங்க அப்படின்னா எஜுகேட்டர்னு செலக்ட் பண்ணிக்கிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த ப்ராசஸ் போகும். அங்கே வந்து உங்களுடைய ஃபஸ்ட் நேமு, லாஸ்ட் நேமு, இமெயில் அட்ரஸு, பாஸ்வேர்டு இதெல்லாம் கேட்பாங்க. மறுபடியும் நெக்ஸ்ட்டு கொடுத்துள்ள போனீங்க அப்படின்னா இன்னும் 2-3 ஃபார்ம் ஓப்பன் ஆகும். அதில் வந்து நீங்கள் ரோல் என்ன, நீங்கள் எந்த காலேஜில் ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை எந்த காலேஜில் படிக்கிறீங்க, உங்களுடைய ஐடி கார்டு அப்லோட் பண்ண சொல்லி இந்த மாதிரியான பேசிக் திங்ஸ் தான் கேட்டிருப்பாங்க. ஜஸ்ட் அதை ஃபில் பண்ணுங்கள். அதை ஃபில் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய இமெயில் அட்ரஸ்க்கு ஒரு கன்ஃபர்மேஷன் மெயில் வரும். அந்த மெயில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு உங்களுடைய அக்கௌண்ட் நீங்கள் வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இப்போ நம்ம மறுபடியும் இந்த பழைய சைட்டுக்கு வருவோம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோகேட் எனிவேர், நீங்கள் எங்கேருந்து வேணாலும் எந்த டிவைஸில் வேணாலும் நீங்கள் வந்து அக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதுதான் இது கொடுத்துருக்காங்க. ஆட்டோகேட் வெப் ஆப் அப்படிங்கிற நேமில் இந்த சாஃப்ட்வேர் வந்து ரன் ஆகுது. ஸோ அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இவங்க என்னென்ன செக்யூரிட்டி கொடுக்குறாங்க, ஆன்லைனில் அக்சஸ் பண்ண முடியும், ட்ரஸ்டடாக இருக்கும், கனெக்ட்லேயே இருக்கலாம், இது மாதிரி எல்லாம் திங்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து உங்களுக்கு ஒரு டுட்டோரியல் வீடியோஸும் கூட கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் இந்த வீடியோ ப்ளே பண்ணி கூட நீங்கள் வந்து இந்த எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ண முடியும். அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா ஸோ அவங்களோட ஹோம் பேஜ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி கொடுத்துருக்காங்க, எப்படி பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இதை ஆல்ரெடி இருக்கக்கூடிய ட்ராயிங் அக்சஸ் பண்ணிக்கலாம், அந்த பழைய ட்ராயிங்கை அப்டேட் பண்ண முடியும், இல்லை நீங்கள் புதுசாக ஒரு ட்ராயிங் க்ரியேட் பண்ணலாம், அதே மாதிரி ஷேர் பண்ணலாம். இந்த ஆப்ஷன் எல்லாமே அதில் பண்ண முடியும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இப்போ நான் ஜஸ்ட்டு வந்துட்டு சைன்இன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். ஆல்ரெடி எங்கிட்ட அக்கௌண்ட் இருக்குது, நான் ஜஸ்ட் இப்போ லாகின் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் லாகின் பண்ணிவிட்டேன். லாகின் பண்ணதே எனக்கு வந்துட்டு ப்ரௌஸ் ஆகிட்டு எனக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகிருக்கு. நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களோட வெப்சைட்டில் உங்களுக்கு லிங்க் வந்து அப்டேட் ஆகிருச்சு. அதே மாதிரி இங்கே ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்களுடைய அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிருக்கும். நீங்கள் ப்ரொஃபைல் பிக்சர்லாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரொஃபைல் பிக்சர் உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துக்க முடியும்.
இதில் நம்ம AutoCAD ஓப்பன் பண்ணுற மாதிரி இதில் நமக்கு வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் நியூ டிராயிங் ஓப்பன் பண்ணலாம், இல்லை ஆல்ரெடி இருக்கிற ஃபோல்டர் நீங்கள் ஏதாவது அக்சஸ் பண்ணுறதுனா அக்சஸ் பண்ணலாம். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா அது கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நிறையா வந்து ஆன்லைனில் சேவ் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து அதை ப்ரௌஸ் பண்ணி ஓப்பன் பண்ண முடியும். சாம்பிள் ஃபோல்டர் இவங்க கொடுத்துருக்காங்க. இந்த சாம்பிள் ஃபோல்டரில் உள்ள போனீங்க அப்படின்னா இதில் டிஃபால்ட்டாக அவங்களே வந்து நிறைய ஒரு சில ட்ராயிங்ஸ் ட்ரா பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் அந்த ட்ராயிங்கை கிளிக் பண்ணியும் ஓப்பன் பண்ணலாம். ஸோ நான் வந்து ஜஸ்ட் இப்போ நியூ ட்ராயிங் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். இப்போ நியூ ட்ராயிங் ஓப்பன் ஆகிட்டுருக்கு. இப்போ எனக்கு வந்து அந்த புது ஃபைல் ஓப்பன் ஆகிருச்சு. ஃபைல் ஓப்பன் ஆனதையும் எனக்கு இது மாதிரி தான் பேஜ் ஓப்பன் ஆகிருக்கு. சேம் நம்ம AutoCAD எப்படி அக்சஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இருக்குது. பட் ஒரு சில டூல்ஸஸ் இங்கே உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது மட்டும் என்ன அப்படிங்கிற இந்த வீடியோவில் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் ஆன் ஆஃப் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் ஆஃப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஜஸ்ட் உள்ள எல்லா டூல்ஸுமே ஹைட் ஆயிரும். ஜஸ்ட் இங்கே நம்ம அக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு லேயர்ஸ் இருக்குது. லேயர்ஸ் கீழே பிளாக்ஸ் இருக்குது. தென் எக்ஸ் ரெஃபரன்ஸ் இருக்குது. ஸோ மறுபடியும் ஒரு சில ஆப்ஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டியோ இல்லை லேயரோ இதெல்லாம் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது கீழே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த ட்ரா டூல் பார், அனோட்டேஷன் டூல் பார் அண்ட் மாடிஃபை டூல் பார்ஸ், இந்த டூல் பார்ஸ் இந்த இடத்துல உங்களுக்கு பேசிக்காக ஓப்பன் ஆகுது. இதெல்லாம் இல்லாமல் இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம எப்படி சாஃப்ட்வேர் வந்து கம்ப்யூட்டரை இன்ஸ்டால் பண்ணி ஒர்க் பண்ணும்போது கமாண்ட் ப்ராம்ப்டில் நம்ம கமாண்ட் கொடுத்து ஒர்க் பண்ணுவோமோ அதே மாதிரி இதில் நீங்கள் வந்து கமாண்ட் கொடுத்துக்க முடியும். இப்போ இங்கே பாருங்கள், நான் இப்போ லைன் அப்படின்னு டைப் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இங்கே பாருங்கள் இங்கே வந்துட்டு லைன் வந்துருச்சு. கீழே இங்கே கமாண்ட் ப்ராம்ப்ட் இருக்குது. நீங்கள் கமாண்ட் ப்ராம்ப்டில் வந்து கமாண்ட் கொடுத்துட்டு என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஆப்ஷனுக்குள்ளே என்டர் ஆகிடுது. அதுக்கப்புறம் அதே மாதிரி ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு செகண்ட் பாயிண்ட் அது மாதிரி கொடுத்து நம்ம வந்து ட்ராயிங் ட்ரா பண்ணலாம். ஸோ இப்போ உங்களுக்கு நீங்கள் வந்து ப்ரௌசரில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலே இருக்காது. ரியல் நம்ம கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணும்போது எந்த ஃபீல் இருக்குமோ அதே மாதிரி நம்ம ஈஸியாக வந்து இதில் ட்ரா பண்ண முடியும். கீழே லோயர் எண்டில் பார்த்தீங்க அப்படின்னா மாடல் கொடுத்துருக்காங்க. பேப்பர் லேயர் கொடுத்துருக்காங்க. லேஅவுட் 1 லேஅவுட் 2 இருக்குது. அது இல்லாமல் கீழே பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்னாப் டூல்ஸ் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் எல்லா ஸ்னாப் டூல்ஸுமே நீங்கள் அக்சஸ் பண்ணிக்க முடியும். அப்புறம் வந்து ஆப்ஜெக்ட் ட்ராக் கொடுத்துருக்காங்க. ஆர்த்தோ மோடு இருக்குது, நீங்கள் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். போலார் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஆங்கிள் நீங்கள் செலக்ட் பண்ணிக்க முடியும். செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க போலாரோடது. ஸோ அதை நீங்கள் இங்கே சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இங்கே செட்டிங்ஸ்லேயே வந்து யூனிட்ஸும் கொடுத்துருக்காங்க. நம்ம யூனிட்ஸ் வந்து நம்ம கமாண்ட் கொடுத்தே நம்ம சேஞ்ச் பண்ணிக்குவோம். பட் இருந்தாலும் நமக்கு இந்த ஆப்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கேயும் ஜூம் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ், ஆப்ஜெக்ட் ஸ்னாப்பில் உங்களுக்கு எது வேணும் எது வேண்டாம் அப்படின்னு நம்ம டிக் அன்டிக் பண்ணிக்க முடியும். ட்ராக்கிங் எவ்வளோ ஆங்கிள் வேணும் அப்படின்னு சேஞ்ச் பண்ணிக்க முடியும். பர்ஃபார்மன்ஸில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டார்க் மோட் வேணுமா இல்லை லைட் மோட் வேணுமா அப்படிங்கிறத சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதில் ரிப்பன் பார் கூட நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும். நீங்கள் எப்படி வந்து சாஃப்ட்வேர் கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணும்போது ரிப்பன் பாரோட ஒர்க் பண்ணுவோம், அதே மாதிரி ரிப்பன் பார் வேணும் அப்படின்னாலும் ஜஸ்ட் நீங்கள் ரிப்பன் பார் ஆன் பண்ணிவிட்டு இதை டன் கொடுங்க. இங்கே பாருங்கள் எனக்கு டாப்பில் வந்து இந்த ட்ரா, அனோட்டேட், மாடிஃபை இந்த ரிப்பன் பார்ஸ் வந்து எனக்கு டிஃபால்ட்டாக இந்த இடத்துல ஓப்பன் ஆகிரும். ஆட்டோமேட்டிக்காக இங்கேயே வந்து இந்த டூல்ஸ்லாம் அக்சஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இங்கே போய்ட்டு இதில் செட்டிங்ஸில் போய் செலக்ட் பண்ணாலும் ஓகே. அப்படி இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு ரைட் சைட் டாப் கார்னரில் பாருங்கள், பிரிண்ட்டுக்கு பக்கத்தில் வந்து செட்டிங்ஸ் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே நீங்கள் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த பெர்ஃபார்மன்ஸ் அந்த செட்டிங்ஸ் ஓப்பன் ஆயிரும். இங்கேயும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து இந்த ரிப்பன் பார் ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ எனக்கு பாருங்கள் இந்த ரிப்பன் பார் போயிடுச்சு. நம்ம ஜஸ்ட் இதிலேயே ஒர்க் பண்ணிக்கலாம். எதுக்காக இந்த ரிப்பன் பார் அப்படின்னா, நிறைய பேர் வந்துட்டு டூல்ஸ் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுவீங்க. அந்த ஐக்கானை கிளிக் பண்ணி ஒரு சிலர் வந்து ஜஸ்ட் கமாண்ட்லேயே எல்லாம் ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ கமாண்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஸ்க்ரீன் பெருசாக இருக்கும், அந்த டூலில் தேவையில்லை அப்படிங்கிறதுனால அதை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே ரைட் சைடு லோயர் கார்னரில் பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்குது. அந்த மெனுவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு என்னென்ன ஆப்ஜெக்ட் வேணும் வேண்டாம் அப்படிங்கிறது நம்ம செலக்ட் பண்ணிக்க முடியும். இதில் ஃபஸ்ட்டு ஒன்று பாருங்கள், கோஆர்டினேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், நான் கர்சரை மூவ் பண்ணும்போது எனக்கு இந்த கோஆர்டினேட்டிங் வந்துட்டு ஆக்டிவில் இருக்கும். எக்ஸ் ஆக்ஸில் எவ்வளவு, ஒய் ஆக்ஸில் எவ்வளவு மூவ் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியும். எனக்கு அது வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அதை ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இது ஆஃப் ஆயிடுச்சு. அதே மாதிரி ஆப்ஜெக்ட் ஸ்னாப் மோடு, ஸ்னாப் ட்ராக்கிங் இதெல்லாம் நீங்கள் வேணும்னா வச்சுக்கலாம், வேண்டாம்னா ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் எல்லாமே உங்களுக்கு இங்கேயே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்புறம் எப்போ போல் நம்ம வந்து மவுஸில் ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணிக்க முடியும். அப்புறம் கோஆர்டினேட் சிஸ்டம், XY கோஆர்டினேட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. கிரிட் ஆன் ஆஃப் இதெல்லாமே நம்ம நார்மலாக கமாண்ட்லேயே பண்ணிக்க முடியும். அப்புறம் இது ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிக்கும். நீங்கள் ஒவ்வொரு டைம் சேவ் பண்ணணும் அப்படிங்கிற ஆப்ஷன் தேவையில்லை. பட் AutoCADல முன்னாடியே வந்துட்டு ஆட்டோ சேவெல்லாம் கொடுத்துருந்தாங்க. எவ்ரி 3 செகண்ட்ஸ் 3 மினிட்ஸ் ஒன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதே வந்து சேவெல்லாம் ஆகிட்டுருக்கும். பட் இப்போ க்ளவுடில் வந்ததுனால அப்படியே வந்து சேவ் ஆகிட்டே இருக்கும். ஒவ்வொரு ஆக்ஷனும் ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிக்கும். இல்லை உங்களுக்கு நீங்கள் தனியாக சேவ் பண்ணணும் அப்படின்னாலும் சேவ் பண்ணிக்கலாம். சேவ் ஆஸும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் சேவ் ஆஸ் கிளிக் பண்ணிவிட்டு கூட எங்கே வேணுமோ நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஃபைல் நேம் சேஞ்ச் பண்ணுறது இதெல்லாம் நீங்கள் இங்கேயே பண்ணிக்க முடியும். ஓகே, இது நீங்கள் வந்து இப்படியே ஷேர் பண்ணணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஷேர் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த ஷேர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா
உங்களுக்கு இன்னொரு விண்டோ ஓப்பன் ஆகுது. இந்த விண்டோவில் லிங்க் க்ரியேட் பண்ணி நீங்கள் லிங்க் மூலமாகவும் ஷேர் பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் பண்ணும்போது வியூ ஒன்லி கொடுக்கலாம், இல்லை வந்து அவங்க எடிட் பண்ணுறக்கு ஆப்ஷன் கொடுக்குறீங்களா, இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு என்ன கேட்டகரி அப்படிங்கிறது கொடுத்துட்டு இந்த லிங்க்கை காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் அவங்களுக்கு மெயில் மூலமாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஈஸியாக வந்து அவங்களும் வந்து லைவ் டைமாக பார்த்துக்க முடியும். நீங்கள் மாடிஃபை பண்ணுறத அதே டைமில் அவங்களும் அங்கே வந்து பார்த்துக்க முடியும். இந்த ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் அடுத்தது ஹெல்ப் கமாண்ட் கொடுத்துருக்காங்க, அப்புறம் நோட்டிஃபிகேஷன் விண்டோ கொடுத்துருக்காங்க, அதுக்கும் பக்கத்தில் நம்ம அக்கௌண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து எஜுகேட்டராக தான் லாகின் பண்ணியிருக்கேன். ஸோ எஜுகேஷன் அப்படின்னு இருக்குது. மேபி நீங்கள் உங்கள் கம்பெனிஸில் யாராவது இந்த சாஃப்ட்வேர் வெப் அக்சஸ் வச்சுருந்தாங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு இங்கே வந்துட்டு அந்த கம்பெனி நேம் அது மாதிரி கூட வரும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து சேவ் அண்ட் எக்ஸிட் கொடுக்குறேன். ஸோ எனக்கு இந்த ஃபைல் அப்படியே சேவ் ஆயிரும். இந்த ட்ராயிங்கை விட்டு வெளியே வந்துட்டேன். இது இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இப்போ ஒரு கம்பெனிஸ் ஒர்க் பண்ணிட்டுருப்போம், அவங்க வந்து ஒரு எக்ஸ்பெஷலாக இந்த சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்க ஃபீல்டில் போய் பார்க்கும்போது அங்கே ஆட்டோகேட் அப்டேட் பண்ணோம் அப்படின்னா எங்கே போனாலும் ஹார்ட் காப்பி எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். பட் இது வந்ததுக்கப்புறம் ரொம்பவே அட்வான்ஸ் ஆகிடுச்சு. நீங்கள் எங்கேயுமே சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண வேண்டியதில்லை. ஜஸ்ட்டு ஒரு இன்டர்நெட்டும் நம்மளுக்கு ஒரு சிஸ்டம் இருந்தால் போதும், நம்ம எதில் வேணாலும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். பட் இதுக்கு வந்து இன்டர்நெட் ரொம்ப முக்கியம். இன்டர்நெட் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து அக்சஸ் பண்ண முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டோரேஜ் நீங்கள் எதில் வேணாலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஆட்டோகேடோட க்ளவுடில் மட்டும்தான் ஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா ட்ராப் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, கூகுள் ட்ரைவ் இருக்குது, ஒன் ட்ரைவ் இருக்குது. இது எல்லாத்தையுமே நீங்கள் சேவ் பண்ணிக்க முடியும். இல்லை எனக்கு இதெல்லாம் வேண்டாம், என்னோடய கம்ப்யூட்டர்லேயே சேவ் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் இதுக்கும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, லோக்கல் ஃபைல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் லோக்கல் ஃபைல் ப்ரௌஸ் பண்ணிவிட்டு லோக்கலில் நீங்கள் எங்கே சேவ் பண்ணணுமோ நீங்கள் அந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கலாம். இதுக்கான எல்லா ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. மேனேஜ் சப்போர்ட் ஃபைல்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபாண்ட் எது மாதிரி இருக்கணும், ஹேட்ச் பேட்டர்ன் எப்படி இருக்கணும், இதெல்லாம் கூட நம்ம வந்து இந்த இடத்துல அப்லோட் பண்ணிக்க முடியும். ஒரு ப்ரீவியஸ் சப்போர்ட்டட் ஃபைல்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த ஃபைல் நீங்கள் வந்து இங்கே அப்லோட் பண்ணிக்கலாம். லைக் என் டெம்ப்ளேட் அப்லோட் பண்ணுற மாதிரி ட்ராயிங் டெம்ப்ளேட் கூட கொடுத்துருக்காங்க. உங்கள் கம்பெனிக்குன்னு தனியாக ஒரு டெம்ப்ளேட் வச்சுருப்பீங்க, அந்த டெம்ப்ளேட் நீங்கள் அப்லோட் பண்ணி ஒர்க் பண்ணோம் அப்படின்னா கூட நம்ம இங்கே வந்து ஃபைல் அப்லோட் அப்படிங்கிற ஆப்ஷனில் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய கம்ப்யூட்டர்லேருந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது இண்டஸ்ட்ரி பீப்புளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ யாரெல்லாம் இந்த புது இன்ஃபர்மேஷன் இப்போ தான் கற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நான் ஏதாவது மிஸ் பண்ணிட்டேன்னா அப்படிங்கிறதும் கீழே கமெண்டில் சொல்லுங்கள், மற்றவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.